அப்புறம் வந்து வியாதியினால் புலம்பல். இப்போ இதுக்கு முன்னால் பாவத்தினால மனாசே வந்து புலம்புகிறான். அந்த புலம்பலின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் மகிழ்ச்சி என்ன கேட்டனால திருப்பி ராஜ்யத்துக்கு வந்தான், அரசனாக மாறுறான், ராஜாவாக ஆண்டவர் வச்சார். அப்போ அந்த மகிழ்ச்சி என்ன கேட்டனால அவனை வந்து இடைகட்டுகிறாரு, அந்த பாவக்கட்டை அறுத்து போடுகிறாரு. பாவக்கட்டை அறுத்து போடுகிற காரணம் அவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணனால. இப்படி பாவத்தில் இருந்து பாவத்தினால வந்த புலம்பலை மாற்றி மகிழ்ச்சி என்ன கட்டினால இடையிட்டுகிறார். இப்போ வந்து அடுத்தது வியாதியினால் வரக்கூடிய புலம்பல். வியாதி இது வந்து யாருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க போகிறோன்னா எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில். அவருக்கு வந்து ஒரு வியாதி வருது. அவர் நல்ல ராஜா, ஆண்டவர் பிரியமாக வாழ்ந்தவர். ஆனால் ஒரு வியாதி வருது. அவருக்கு வியாதி வந்த நேரத்தில் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் எசேக்கியா ராஜாவிட்ட ஒரு செய்தியை அனுப்புகிறாரு. அவர் சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி வந்து ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்கிறாரு, உன்னுடைய வீட்டு காரியங்களையெல்லாம் ஒழுங்குபடுத்து அப்படின்னு. ஆனால் போகிறேங்கிற அந்த இதில் சொன்ன உடனே இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ரொம்ப வேதனை ஆகிப்போச்சு. உடனே என்ன செய்கிறார், சுவர்புறமாக திரும்பி அழுது மன்றாடுகிறாரு. புலம்பலோடு அழுகையோடு கண்ணீரோடு கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுறாரு, விண்ணப்பம் பண்ணுகிறாரு. அப்படியே விண்ணப்பம் பண்ணாதான் உடனடியாக இமீடியட்டாக ஆண்டவர் வந்து பதில் கொடுக்குறாரு அந்த எசேக்கியா ராஜாவுக்கு. உடனடியாக திருப்பி வெளியே போன அந்த ஏசாயா தீர்க்கதரிசி வந்து, உனக்கு உன்னுடைய அந்த விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்குவேன்னு சொல்கிறாரு. நான் உன்னை குணமாக்குவேன், உன்னுடைய விண்ணப்பத்தை தான் கேட்டாச்சு, உன்னுடைய கண்ணீரை பார்த்தேன், நீ கண்ணீரோடு புலம்பலோடு அழுகையோடு நீ விண்ணப்பம் பண்ண அந்த விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு தான் பதில் தந்தாச்சு. உடனடியாக பதில், உன்னுடைய அந்த இந்த வியாதியிலேருந்து உனக்கு விடுதலை தாரேன், உன்னை நான் குணமாக்குவேன்னு சொல்லி சோத்தை கொடுக்குறாரு. அந்த செய்ய வேண்டிய மெத்தடையும் சொல்லி கொடுக்குறாரு ஏசாயா தீர்க்கதரிசி மூலம். அவர் சொல்கிற போல செய்து அந்த வியாதியிலேருந்து ஒரு பூரண சுகத்தை வந்து பெற்றுக்கொள்கிறாரு. அப்புறம் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறாரு இந்த எசேக்கியா ராஜா. இப்படி நம்ம வந்து பாவத்தினால புலம்பல் வந்தது, வியாதியினால் வந்த புலம்பல் அப்படின்னு பார்க்குறோம். சத்ருவினால் வந்த புலம்பலை பார்த்தோம். தாவீது அவர் எல்லா ரீசனை அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அதனால் புலம்பல். இந்த மாதிரி அந்த புலம்பல்களுக்கெல்லாம் எல்லாரும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாங்க, ஆண்டவரை நோக்கி கெஞ்சுக்கிறாங்க, ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறாங்க, விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறாங்க. அந்த மாதிரி விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்போது ஆண்டவர் உடனடியாக அவர்களுக்கு பதில் கொடுத்தாரு. அந்த புலம்பலை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா மாற்றுகிறாரு. மாற்றி ஆனந்த களிப்பினால் அவங்கள நிரப்புகிறாரு. மகிழ்ச்சி என்ன கட்டினால அவர்களை இடைக்கட்டி கொள்ளுகிறாரு அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி இதுவரையிலும் பார்த்த போல நாம் என்ன செய்யணும்னா, நம்முடைய சோதனை வேதனை, நம்முடைய கஷ்டம் நெருக்கமான சூழ்நிலைகளில் நம்ம ஒரு வேளை பாவம் செய்தால் நமக்கு சோதனை வரலாம். பாவம் செய்யாமலும் யோபு போல், பாவம் இந்த மனாசே போல் பாவம் செய்தாலும் சோதனை வரும், இந்த கஷ்டம் வரும். அப்படி வரும்போதும் அல்லது யோபு போல் பாவம் செய்யாமலும் வரலாம் சோதனை வேதனை எல்லாம். அப்படி அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி வந்தாலும் சரி, சோதனை வேதனை கண்ணீர் புலம்பல் இந்த மாதிரிப்பட்ட டைமில் வந்து இப்படி வரும்போது நாமும் ஆண்டவரை நோக்கி பார்க்குறவங்களாக இருக்கணும், ஆண்டவரிடத்தில் திரும்பணும். வேறு எங்கேயும் போகாமல் மந்திரவாதியையோ அல்லது வேறொரு ஆட்களையோ தேடி போகாமல் வேறு காரியங்களை செய்யாமல் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் மன்றாடி கெஞ்சி விண்ணப்பம் பண்ணும்போது நம்முடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். நம்முடைய அந்த இக்கட்டிலிருந்து, அந்த பிரச்சனைகள்லேருந்து, அந்த வியாதியோ அல்லது வியாதியிலேருந்தோ மரணக்கட்டுகள் இருந்தெல்லாம் விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு, விடுதலையாக்குவார். அதில் ஒரு சந்தேகமே இல்லை. நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்குறவர்களாக இருக்கணும் அப்படின்னு இதுலேருந்து பார்க்குறோம். அப்புறம் வந்து இன்னொன்று, ஆசீர்வாதம் இல்லையேங்கிற அந்த ஒரு குறைவினால் புலம்புகிறாங்க. யாருன்னா அன்னாளுங்கிறவங்க. அவங்க வந்து சும்மா மற்றவங்கள்ட்ட எல்லாம் போய் புலம்பல்ல, நேரடியாக ஆலயத்தில் வராங்க. வந்து அப்படியே தன்னுடைய அதாவது நான் வந்து மன கிளேசத்தோடு இந்நேரம் இவ்வளோ நேரம் விண்ணப்பம் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு கிளேசத்தோடு, அவ்வளோ பாரத்தோடு துக்கத்தோடு
புலம்பலோடு அழுகையோடு கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க ஆசீர்வாதத்துக்காக. ஆனால் அந்த தனக்கு குழந்தை இல்லை, சக்களத்தை சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறா, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறா. அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கும்போது தாங்க முடியலை, வேதனை, துக்கம். அந்த துக்கத்தினால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் அதை கொட்டுறாங்க. அப்படி கொட்டி ஆண்டவரே என்னை பாதுகாருங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுக்கிறாங்க. அந்த கெஞ்சுதலையும் ஆண்டவர் கேட்டு உடனடியாக பதில் கொடுக்குறாரு. அந்த அன்னாளுக்கு சாமியலை கொடுத்து ஆசீர்வதித்து அவங்கள இது பண்ணுறாரு. அப்புறமா 5 குழந்தைகள் பெற்றாள் அப்படின்ட்டு பார்க்குறோம். நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அந்நாள் என்னன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சுறவங்கள ஆண்டவர் சும்மாவே விட மாட்டார். அது ஆலயத்தில் அவள் கெஞ்சினா, ஆலயத்தில் ஜெபிக்கிறது இன்னும் கொஞ்சம் கூட மேன்மை. ஏன்னா ஆலயத்தில் வரக்கூடியவங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு என் கண்கள் அப்படியே கவனமாக இருக்குது. ஆண்டவர் கண்கள் அவங்கள காண்கிறதுன்றது, கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அதுபோல் அவங்க பண்ணுற அந்த விண்ணப்பங்களை கேட்குறதுக்கும் அவருடைய செவிகள் திறந்தவைகளாக இருக்குது, கவனிக்கிறவைகளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதனால் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அதை கேட்குறதுக்கு கவனம் உள்ளவராக கவனிக்கிறாரு. அவர் கவனமாக கேட்குறாரு, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவர் கவனமாக கேட்டுட்டு அதுக்கு பதில் தருகிறாரு, தரக்கூடியவராக இருக்கிறாரு. அதுபோல் நம்ம அங்கே பண்ணுறத அவர் பார்க்குறாரு, காண்கிறவராக இருக்கிறாரு. அவருடைய கண்கள் நம்மை காண்கிறதா இருக்குது, காண்றாரு. கண்டு நம்ம பண்ணுற அந்த விண்ணப்பத்தையும் கேட்டு நமக்கு பதில் தரக்கூடியவராக இருக்கிறாரு. அப்படி பிரச்சனை நேரங்களில், சோதனை நேரங்களில் ஆலயத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் சொல்லும்போது அந்த விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறது, ஆசீர்வதிப்பார். அதனால் போல் ஆண்டவருடைய சமூகத்தை நாடக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ நம்முடைய அந்த புலம்பல் ஆசீர்வாதம் இல்லையேங்கிற அந்த புலம்பல் மாறி ஆனந்த களிப்பாக மாறும். அதுபோல் அந்த ஒரு ஆசீர்வாதம் இன்மைங்கிற அந்த கட்டை அவிழ்த்து நம்ம மகிழ்ச்சி என்ன கட்டினால அவர் கட்டுவார், இடை கட்டுவார். அப்படி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நாடக்கூடியவங்களாக மாறணும். அப்புறம் சோதனை நேரத்தில் புலம்பல் வருது. அந்த புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். சோதனை அந்த நேரம், அதாவது யோபுனுடைய சோதனையை பார்க்கும்போது யோபு புலம்புகிறாரு. யோபு எப்படி புலம்புகிறாருன்னா யோபு 3:24-26 சொல்லியிருக்கு. அதாவது என் போதனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. அவர் சொல்கிறாரு, என் போதனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறதுன்னு. போதனத்தை வச்சுருக்குறாங்க, சாப்பிடக்கு மனசு இல்லை, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, பெருமூச்சு விடுகிறாரு. அதை பார்த்துக்கிட்டு என் போதனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது. என்னெல்லாம் நினைப்பார் அதை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது. இதை அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கும் கொடுத்து சாப்பிட்ருப்பேனே, எல்லா குழந்தைகளும் இறந்து போச்சுது. அவர் பார்த்து நினச்சி அப்படியே அவர் சாப்பிடக்கு மனசு இல்லாமல் இருக்கிறார், பெருமூச்சு விடுகிறார் அதை பார்த்துக்கிட்டு. அப்புறம் எல்லா ஆசி போனது கூட அவருக்கு அவ்வளோ இருக்காது. அந்த பிள்ளைகளெல்லாம் இறந்து போச்சுதான், உடம்பெல்லாம் சரீரம் முழுவதும் வியாதி. அதுவும் இப்போ அதையாவது சமாளிக்கலான்னா அங்கே ஃப்ரெண்ட்ஸு வந்திருக்கிறவங்க, ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறவங்க, அவங்க வேறு வித்தியாசமாக பேசுகிறாங்க. ஒய்ஃப் பேசுகிற பேச்சு இதெல்லாம் கேட்டு இன்னும் வேதனை. இதையெல்லாம் நினச்சிக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அப்படியே அந்த போதனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறதுன்னு சொல்கிறாரு. அவரால் அதை வச்சுட்ருக்க முடியலை, சொல்கிறாரு எனக்கு பெருமூச்சு உண்டாகிறதுன்னு. என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது. கதறாரு, உள்ளுக்குள்ளால் கதறல், அது வெள்ளம் போல் புரண்டு போகிறதா. வெளியிலையும் சொல்ல முடியாது, வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளால் கதறாரு. அந்த கதறல்னால அவர் அவருடைய அந்த கதறுதல் வெள்ளம் போல் போகுதான், வெள்ளம் போல் புரண்டு போகிறதா. அப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. பயந்துட்டு இருந்தார், இப்படி எதுவும் வந்துடக்கூடாதே அப்படின்னு, கடவுளே அப்படின்னு அவர் பயந்துட்டு இருந்துருக்கிறார்.
பயந்த காரியம் எனக்கு வந்தது. அதனால் இதுலேருந்து என்ன தெரியும்னா, பயப்படக்கூடாது, எதுக்கும் எதையும் நினைக்கக்கூடாது. அப்படி வந்துடுமோ இப்படி வந்துடுமோன்னு எல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன நடத்துகிறாரோ அந்த பாதையில் நடந்துகிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம செய்யணும். அப்படி வந்துடுமோ, அந்த பிள்ளைகளுக்கு இப்படி இருக்குமோ, இப்படி வந்துடுமோ அப்படின்னெல்லாம் எந்த யோசனையும் பட்டு வேதனைப்படக்கூடாது, அதை பயப்படக்கூடாது. பயந்த காரியம் எனக்கு நேரிட்டேன்னு சொல்கிறார். நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு இப்போ இதெல்லாம் வந்ததுனால என்னாச்சு, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை. சும்மா ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு இருந்தாருன்னு பார்க்குறோம். அப்போ இளைப்பாறுதலும் இல்லை, ஓயாமல் சுரண்டுறது. அமைதலும் இல்லை, அமைதியாக இருக்கவும் முடியலை, வேதனை தத்தளிப்பே நேரிட்டது அப்படின்னு அவர் ரொம்ப புலம்புகிறார். ஆண்டவர் இந்த புலம்பலையும் மாற்றினார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் கொடுத்தாரு. ஏன்னா ஆண்டவர் பிரியமானபடி இல்லை இருந்தவர் இல்லையா, ஆண்டவர் பிரியமாக வாழ்ந்தவர். ஆண்டவர் சொன்ன போல் ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக என்ன செய்கிறாருன்னா ஜபிக்கிறாரு, ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறாரு. அவங்களுக்கும் ஜபிச்சு தனக்கும் ஜபிக்கிறாரு. ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை ஆண்டவரை நோக்கி முறையிடும்போது கேட்குறாரு. அவங்களுக்காக ஜபித்த விண்ணப்பத்தை கேட்டு யோபு ஆசீர்வதித்தார். அந்த மாதிரி ஆண்டவரை நோக்கி பார்க்குறாரு, ஆண்டவரிடத்துல போகிறார். அதனால் ஆண்டவர் எல்லா இக்கட்டிலேருந்து, எல்லா பிரச்சனைகள்லேருந்து, எல்லா சோதனை வேதனைகள்லேருந்தும் அவர் விடுவித்து அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறாரு. அவருடைய அந்த வேதனைகளையும், அந்த நோய் வியாதி, அந்த வியாதி கட்டுகள் எல்லாத்தையும் அறுத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டுனால அவர் இடைக்கட்டுகிறார் ஆண்டவர். அவர் சொன்னது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டேன்னு சொன்னார் இல்லையா, பயம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு இதிலேருந்து தெரிந்து கொள்கிறோம். என்னன்னா பயம் இது ஒரு பிசாசனுடைய ஆயுதம். பிசாசு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த ஆயுதத்தை கொண்டு வந்து தான் நம்மளையும் வீணாக்குவான், நம்மளையும் கெடுத்து போடுவான். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது முதல்ல பயம் வரும், அப்புறம் பயந்துட்டு அப்புறம் கவலை வரும், கவலை பெருகி அடுத்தது என்ன செய்யணும்னா மனசோர்வு, மனப்பாரம், ஒவ்வொன்றையும் நினச்சி பயந்து கவலைப்பட்டு மனசெல்லாம் நொந்து மனப்பாரம் மனசோர்வு உண்டாகி அப்புறம் என்னென்னா மனநோய் வருது. அப்புறம் மனதளவுலேயும் சரீரத்துலேயும் சாப்பிடவும் தோணாது, ஒன்றும் செய்யாது, அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருந்து சாப்பிடாமல் குளிக்காமல் சரியாக ட்ரெஸ் பண்ணாமல் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் சாசிட்டு தான் கொண்டு போகும். பயத்தை கொண்டு வந்துட்டு இப்படியே அந்த மன பாரத்தை கொண்டு வந்து, கவலையை கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்துக்கிட்டு அடுத்து என்ன செய்யுதுன்னா சரீரத்தில் எல்லாம் பலவீனம் உண்டாயிரும். பலவீனத்தை கொண்டு வந்து சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்தால் அடுத்த வியாதி அதெல்லாம் தான் வரும். இப்படி அவனுடைய அந்த தந்திரத்தில் அவனை சிக்க வைக்கிறாங்க, ஜனங்களை சிக்க வைத்து அப்புறம் அழிவுக்கு நேராக அவன் கொண்டு போய் நரக ஆக்குனே அடையும்படி செய்கிறான். அப்படி பயம்ங்கிற அந்த ஒன்றை கொண்டு வந்து அவனுக்கு இரையாக மாற்றுகிறான். பயத்தை கொண்டு வந்து அவனுக்கு இரையாக மாற்றுகிறான். எப்படின்னா அதாவது காட்டில் சிங்கம் என்ன செய்தான், பசி எடுத்ததும் பயங்கர சத்தமாக அது கரிச்சிக்கிறதும், அது கரிச்சித்ததும் அந்த சத்தம் காட்டில் எல்லா திசைகள்லையும் எல்லா இடங்கள்லையும் அந்த சத்தம் பயங்கர சத்தமாக அது ஒலிக்குது, கேட்குது. அந்த சத்தத்தை அங்கே காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் கேட்டு பயந்து அங்கங்கே அலறி அடித்து அங்கங்கே ஓடி ஒளிதான். ஒளிஞ்ச உடனே அது சில மிருகங்கள் பயத்தில் இது இருக்கக்கூடிய இது குகைக்குள்ளால இருந்து சத்தம் போடுது, அந்த கர்ச்சிக்கிறது. இது இருக்கக்கூடிய அந்த குகைக்குள்ளால் ஒளியுது. குகைக்குள்ளால் ஒளிஞ்சதும் அதுக்கு ஈஸியாக பசி எடுத்தோன்னா இப்படி கரிச்சிக்குது. கரிச்சித்தோன்னா இந்த சத்தத்தை கேட்டு எல்லாம் அங்கங்கே ஓடி ஒளியுது. சிலது இங்கே இதுக்கு குகையிலையும் ஒளியுது. இது குகைக்குள்ளே இங்கே இது உட்காந்துருக்கு, அழகாக ஈஸியாக அதுக்கு என்ன தேவையோ அது கிடைக்குது. அது அடித்து சாப்பிடுது அந்த இங்கே வரக்கூடிய மிருகங்களை. அப்போ இது அதனுடைய ஒரு ஆயுதம் அப்படின்றது. இச்சிக்கக்கூடாது. இப்படி இந்த இச்சியாத இருப்பாயாக, களவு செய்யாத, பொய் சொல்லாத, உன்னை போல பிறனே நேசி, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் செய்கிறதுக்கு பாரமான காரியங்கள் அல்ல, ஈஸியான காரியங்கள் தான், நம்ம செய்யக்கூடியது தான், செய்ய முடியது தான்.
அதனால் இதுகளை நம்ம செய்யணும். இதுதான் ஆண்டவருடைய கற்பனை. இந்த கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். இந்த கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோன்னு அர்த்தம், ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துகிறோன்னு அர்த்தம். ஆண்டவரை நம்ம நேசிக்கும்போது நமக்கு பயம் வராது. பயம் அது பயத்தை புறம்பே தள்ளும். பயம் நம்ம விட்டு ஓடிடும். 1 யோவான் 4:12 என்ன சொல்லியிருக்குன்னா, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். தேவனை ஒருத்தரும் ஒருபோதும் கண்டதில்லைன்றிருக்கு. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். ஒன்றுக்குன்னு நம்ம அன்பு செலுத்தும்போது நமக்குள்ளால் ஆண்டவர், அந்த காணாத தேவன் நமக்குள்ளால் நிலைத்திருக்கிறார். ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, இதுவரையிலும் காணாத அந்த கர்த்தர் நம்ம ஒன்றுக்கு அன்பு செலுத்தும் போது அவர் நமக்குள்ளால் வாசம் பண்ணுகிறாரு, நமக்குள்ளால் நிலைத்திருக்கிறாரு, அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் அப்படின்றது. அப்போ ஒன்றுக்கொன்று நேசிக்கிறது ஆண்டவர் விரும்பக்கூடியது. பகை சாத்தானுடைய காரியம். அதனால் அந்த பகை, வைராக்கியம், மேட்டுமை, அகந்தை, இந்த மாதிரிப்பட்ட பாவ கிரியைகள் பாவ குணங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்மகிட்ட ஒரு வேளை வந்ததுன்னா அதையெல்லாம் நம்ம அகற்றிட்டு அன்பு செலுத்துக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அது ஆண்டவர் விரும்பக்கூடியது. அந்த அன்பு நம்ம கொண்டு வந்தேன்னா அன்பானது பயத்தை எல்லாம் புறம்பே தள்ளிடும். நம்ம தைரியம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கும் அது தகுதி உள்ளவர்களாக நம்ம மாறுறோம். அந்த மாதிரி நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருந்தால் நம்முடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். அதுபோல் 2வது என்னென்னா, கர்த்தரை தேடும்போது நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவரை நோக்கி நம்ம கெஞ்சும்போது, இந்த மனசை போல் கெஞ்சினா இல்லையா, அதுபோல் கெஞ்சும்போது அந்த பயம் நம்மை விட்டு விலகிறோம். அந்த தைரியம் வந்துடும். ஆண்டவரை நோக்கி தான், ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், பேசுகிறேன் அப்படிங்கிற அந்த ஆண்டவரோட உறவாடுறது, அப்படி ஒரு தைரியம் வரும். அப்போ அந்த ஆண்டவர் அந்த பயத்தை தள்ளிக்கிட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நம்ம இடை கட்டுவார். நம்முடைய புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும். சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், ஆண்டவரை தேடினேன். அப்படி தேடும்போது அவர் எனக்கு என்ன செய்கிறாரு, எனக்கு செவி கொடுத்தாரு. செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் எதுக்காக பயந்துட்டு ஆண்டவரை தேடினேன், அந்த பயத்தை எல்லாம் என்னை விட்டு ஆண்டவர் அகற்றி போட்டார். எனக்கு ஒரு தைரியத்தை தந்தார். என்னை மகிழ்ச்சி என்னை கட்டினார், என்னை இடை கட்டினார், என்னுடைய புலம்பில் ஆனந்த கழிப்பாக மாற்றினாருன்னு அவர் சொல்கிறாரு சங்கீதக்காரர். அப்புறம் சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்தவங்க யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களாம். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. வெட்கப்படாமல் பிரகாசமாக இருக்கணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். சங்கீதம் 34:17 நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். அதாவது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்குறாரு. நீதிமான்கள் அப்படின்னு பார்க்கும்போது யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான். அவர் கூப்பிடுறாரு இல்லையா, கூப்பிடும்போது கேட்குறாரு, கேட்டு விடுதலை ஆக்குறாரு. எல்லா இக்கட்டில் இருந்தோம், எல்லா பிரச்சனைகளில் இருந்தோம், வியாதியில் இருந்து, மரணக்கட்டில் இருந்து, எல்லாத்துலேருந்து விடுதலை ஆக்குறாரு. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்குறாரு. கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறாரு. விடுவித்தார். யோபு எல்லாம் விடுவித்து ஆசீர்வதித்தார். 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்து ஆசீர்வதித்தார். சங்கீதம் 118:5-6 அந்த வசனங்களை பார்க்கும்போது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நான் நெருக்கத்திலேருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்கிறாரு. அது யாருன்னா மனாசே. நெருக்கப்படும் போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் கேட்டு அவனை அந்த அந்த சிறையிருப்பில் இருந்து விடுவித்து திரும்பியும் தேசத்துக்கு கொண்டு வந்தார். அதுபோல் யோனா நெருக்கத்திலேருந்து அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாரு. இதில் யோனா 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் 2:2 அதில் பார்க்கும்போது, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன்,
நீர் என் சத்தத்தை கேட்டீர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்கிறாரு. போக சொன்னது எங்கே? நினிவேக்கு போக சொன்னார் ஆண்டவர். போனது எங்கன்னா தர்ஷீஷு. அதுக்கு கப்பல் ஏறி போகிறார். ஆண்டவர் பார்த்தார், சொல்கிற இடத்துக்கு போகாமல் வழி தப்பி போகிறாரே அப்படின்னு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பயங்கரமான ஒரு புயல் காற்றை அனுப்பி கப்பல் பயங்கரமாக அமலக்கூடிய அளவுக்கு ஆச்சு. எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டு பார்க்குறாங்க. கடைசியில் ஒன்றிலையும் தீர இல்லையே, புயல் அடங்கல்லையே. இது எதனாலேன்னு சீட்டு போட்டால் யோனாவுக்கு பேர் வருது. யோனாவுக்கு பேர் வந்தால் நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறேன்னு கேட்டால், நான் இப்படியாக அங்கே போய் சொன்னார் ஆண்டவர். ஆனால் நான் போகிறது இங்கே, அதனால தான் என்ன இப்படி எனக்காக தான் இந்த புயல் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோனா அந்த ஆட்கள்கிட்ட சொன்ன உடனே, சரி இப்போ இதுலேருந்து நாங்கள் காப்பாற்றப்படணும், என்ன செய்யலாம், நீ ஐடியா சொல்லுன்னு. அப்போ யோனா சொல்லுவார், என்ன தூக்கி கடலில் போடுங்க, அப்போ தான் அது அடங்கும் அப்படின்னு. அப்போ உடனே என்ன செய்கிறாங்க? தூக்கி பாவம் எங்களுக்கு இந்த பாவம் எங்கள் மேலே சுமரக்கூடாது ஆண்டவரேன்னு அவங்களும் வேண்டுதல் சொல்லி செய்துட்டு இவனை தூக்கி கடலில் போடுறாங்க. ஆண்டவர் கரெக்டாக ஒரு மீனை வாயை பழக்க வச்சு அப்படியே பிளந்துட்டுருக்கு. அந்த மீன் நேராக அந்த மீனுங்க வாய்க்குள்ளால போயாச்சு. மீனுங்க வயிற்றுக்குள்ளால போய் அங்கே நெருக்கப்படும் போது ஆண்டவர் நோக்கி முறையிடுகிறான். யார்? இந்த யோனா. ஆண்டவர் கேட்குறாரு, கரையில் கொண்டு கக்கும்படி செய்கிறாரு. மீன் எங்கே போகணுமோ அந்த இடத்துல மீனே போயிடுச்சு. இப்போ கப்பல் போக வேண்டிய அவசியம் இல்லை. மீனே அந்த இடத்துல நினைவைக்கு கரையில் கொண்டு கக்குது. இவன் போகிறது தர்ஷீஸில் இருந்து கப்பலில் இருந்து கீழே தூக்கி போட்டதும் மீன் வயிற்றுக்குள்ளால போனார். அங்கே போன அவர் நேர மீன் என்ன மீனுக்கு வயிற்றுக்குள்ளாலேருந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது. இவருக்கு முறையிடுகிறாரு, ஆண்டவரை நோக்கி கெஞ்சுக்கிறாரு. கெஞ்சும்போது ஆண்டவர் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. அப்புறம் மீனை நேர நினைவை பக்கத்தில் கொண்டு போய் நினைவையில் போய் அந்த கரையில் நினைவை கடலில் அந்த கரையில் கொண்டு கக்கும்படி செய்தார். அவன் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தேன். அங்கே போய் கடவுளை பற்றி சொல்கிறான். இப்படி கொஞ்சம் நாளையில் இந்த மாதிரி ஒரு அழிவு வரப்போகுது, நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த அழிவிலேருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. இல்லைன்னா நீங்கள் அழிவை சந்திக்க வேண்டிய வரும், எல்லோரும் அழிஞ்சு போவீங்கன்னு சொல்கிறாரு. உடனடியாக அவங்க ஈவன் அதாவது மிருகங்களுக்கு கூட தண்ணி கொடுக்காம வாஸ்தோடு அழுகையோடு புலம்பலோடு ஆண்டவரை நோக்கி ரெட்டுடுத்தி சாம்பலில் இருந்து ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறாங்க. முறையிடுகிறத கேட்குற கர்த்தர் இல்லையா ஆண்டவர். யாராவது விண்ணப்பம் பண்ணால் அதை கேட்காம இருக்க மாட்டார். யார் எந்த பாவியாயன்னு தள்ள மாட்டேன்னு சொன்னவர், எந்த பாவம் செய்திருந்தாலும் கூட ஆண்டவர் இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மன்னிக்கிற கர்த்தர், மன்னிக்கிறதுக்கு தயபெருத்த கர்த்தர் மன்னிப்பார். இப்போ இவங்க நினைவையில் உள்ளவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆண்டவரே மன்னியும், எங்களை பாதுகாருங்க, எங்களை அந்த அழிவிலிருந்து மீட்டுக்கொள்ளுங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு அவங்க வேண்டுதல் செய்யும்போது அந்த வேண்டுதலை கேட்டு அழிவில் இருந்து 40 நாளையில் இது அழிய போகுதுன்னு சொன்னார். ஆனால் அந்த 40 நாளையில் அழியலை. ஆண்டவர் அவங்களை காப்பாற்றினார். அந்த அழிவில் இருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. அவங்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறிச்சு. அவங்கள அந்த அந்த மோசமான அழிவுங்கிற அந்த அந்த கட்டில் இருந்து மகிழ்ச்சின்னு கட்டினால அவர் இடை கட்டினார். அந்த மாதிரி இவர் நெருக்கத்தில் கூப்பிட்டாரு. ஆண்டவர் உத்தரவு வரலைனார். இவரையும் காப்பாற்றினார். மீன் வயத்துலேருந்து மீனும் வெளியில் அவரை வெளியே கொண்டு வந்தது, கக்குச்சுது கரையில். இவரும் காப்பாற்றப்பட்டார். இவருக்கு வார்த்தைகளை கேட்ட அந்த நினைவு ஜனங்களும் காப்பாற்றப்பட்டாங்க. அதனால் ஏன்னா அவங்க எல்லாம் இவரும் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார், அவங்களும் ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்க. 2 பேரும் ஆண்டவரை நோக்கி முறையிடும்போது 2 பேருடைய அதாவது அந்த நினைவே மக்களுடைய விண்ணப்பத்தையும் கேட்டார், இவருடைய இந்த யோனாவுடைய விண்ணப்பத்தையும் கேட்டார். 2 பேரையும் அந்த 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 அழிவில் இருந்து ஆண்டவர் காப்பாற்றினார். இவரெல்லாம் மீன் வயத்தில் இறையாகி அவரை இது அழிஞ்சு போயிருப்பார். ஆனால் அந்த அழிய விடாமல் ஆண்டவர் பாதுகாத்தார். ஏன்னா ஆண்டவரை நோக்கி அந்த நெருக்கப்படுகிற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டனால ஆண்டவர் காப்பாற்றினார். அவங்களும் அந்த 40 நாளையில் அழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னதை கேட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டனால அவங்க அதில் அந்த அழிவுலேருந்து அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. இப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்தவங்க பிரகாசமடைந்தார்கள். அப்படின்னு பிரகாசம்தான் அவங்க அடைஞ்சிருக்கு. அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். இனி சங்கீதம் 145:19 அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார்.
தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறவராக நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை நமக்கு தருவார். நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறவர், பயப்படுகிறவங்களுடைய, ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிறவங்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் அப்படின்றது. அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர்களுடைய இக்கட்டுகளிலிருந்து அவர்களை மீட்டுக்கொள்வார், ரட்சிப்பார். அவர்களை மீட்டுக்கொள்கிறார், ரட்சிக்கிறார். சங்கீதம் 147:11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். அவருடைய கிருபைக்காக காத்திருக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்படியே ப்ரே பண்ணிவிட்டு உடனே கிடச்சது உடனே கிடச்சா சந்தோஷம். ஆனால் ஒரு வேளைக்கு டிலே ஆச்சுதுன்னா அதுக்காக காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிறவர் மேலே தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் அப்படின்றது. அதனால் அது தமக்கு பயந்து, ஆண்டவருக்கு பயந்து இருக்கணும். ஆண்டவருக்கு பயப்படுகிறவங்க ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி காத்திருக்கிறம்போது ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுப்பார் கண்டிப்பாக. அவங்களுடைய விண்ணப்பத்தை அதுக்கு முன்னால் பார்த்தோம், விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் அப்படின்றது, அவங்களுடைய விருப்பத்தின்படி செய்வார் அப்படின்றது. அப்போ நம்ம ப்ரேயர் பண்ணும்போது, நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது அதை கேட்பார் கண்டிப்பாக. ஆனால் அதுக்காக காத்திருக்கணும். காத்திருக்கிறவங்க மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். கொஞ்சம் அவர் அவருடைய கிருபைக்கு காத்திருந்தா அவர் பிரியமாக இருக்கிறாரு. ஆண்டவர் அதுபடி கண்டிப்பாக அவங்களுடைய அந்த விண்ணப்பத்துக்கு செவி சாய்ப்பார், விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்காமல் இருக்க மாட்டார். அப்புறம் நாம் ஆண்டவரை நோக்கி எப்போ பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு, எப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அப்படின்னா நம்முடைய நெருக்கத்தின சும்மா எல்லாரும் சிலர் ஆண்டவரை நோக்கி எப்பவும் பார்த்துட்டே இருப்பாங்க, விண்ணப்பம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆண்டவரோடு உறவு வச்சுட்டு இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. ஆனால் சிலர் கொஞ்சம் கஷ்டம் வரும்போது, சோதனை வரும்போது தான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பாங்க. அப்படி ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். அப்படி துதித்து ஸ்தோத்திரித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். இந்த இவருடைய வாழ்க்கையில், அதாவது பேதுருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். யோவான் 21:6 எல்லாம் சொல்லியிருக்கு பேதுருவை பற்றி. அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தழுந்த பிறகு இப்போ வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறாங்க. அப்போ எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமே, ஒரு தொழில் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவர் மீன் பிடிக்கக்கூடிய தொழில், அதனால் மீன் பிடிக்கக்கூடிய அந்த தொழிலை செய்கிறதுக்கு போகிறாரு. போய் அவருடைய அந்த முயற்சியெல்லாம் பண்ணுறாரு. தன்னுடைய திறமை என்னென்ன, அவருக்கு அந்த என்னென்ன டெக்னிக்கெல்லாம் தெரியுமோ அந்த மீன் பிடிக்கிறதுக்குள்ள டெக்னிக்கையெல்லாம் கையாண்டு, தன்னுடைய திறமைகளை எல்லாம் கையாண்டு, தன்னுடைய ஞானம், சுயஞானம், சுயபலம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி அவர் மீன் பிடிக்கிறாரு. மீன் பிடிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறாரு. அப்படி பண்ணி என்ன செய்கிறாரு, ராத்திரி முழுசும் என்ன செய்கிறாரா, மீன் பிடிக்கிறதுக்கு எல்லாம் வலையை போட்டு பார்க்குறாரு. ஒரு மீனாக அகப்படலையா. ஒரு மீன் அகப்பட உடனே அவர் என்ன செய்கிறாரு, காலையில் நேரம் விடிஞ்சாச்சு. அப்போ காலையில் இதுவரை இனி போட்டாலும் மீன் கிடைக்காது. அப்போ இவ்வளோ நேரம் ராத்திரி முழுசும் மீன் கிடைக்கலையே, இனி என்ன பிழைப்பு? இப்போ மீன் பிடிக்கிற மீனும் கிடைக்கல. மீன் கிடச்சதுனாலாவது அதை விற்று ஏதாவது சமாளிக்கலாம் செலவுக்கு. இப்போ செலவுக்கு என்ன பண்ணுறது? இப்போ ராத்திரி முழுசும் இந்த மாதிரி ட்ரை பண்ண பிறகு, முயற்சி செய்த பிறகு ஒரு மீனும் கிடைக்கலையே, இனி என்ன பண்ணலாம், வாழ்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்குறாரு, நினைக்கிறாரு. ஆண்டவர் இருந்திருந்தா எனக்கு இப்போ ஒரு கவலை இல்லையே, சாப்பாட்டுக்கு அந்தந்த நேரத்துக்கு ஆண்டவர் தந்துகிட்டே இருந்தார் கூட இருக்கும்போது. அவர் இப்போ இல்லை. இப்போ நான் மீன் பிடிக்க வந்த பிறகு மீனும் கிடைக்கல, இனி நான் என்ன செய்கிறதுக்கு ஆண்டவரே அப்படின்னு இப்போ மனசில் நினைக்கிறாரு. அப்படி மனசில் நினைத்த உடனே ஆண்டவரும் பக்கத்தில் நிற்கிறாரு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வலது பக்கமாக உனக்கு அந்த வலையை போடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கீழ்ப்படுகிறாரு. ஏன்னா ஆண்டவரை பற்றி தெரியும், இதுவரையிலும் கூட இருந்தவர், இப்போ கொஞ்ச நாள் தானே இல்லை. அதனால் வலது பக்கமாக போடுன்னு சொன்னதும் உடனே போய் போடுறாரு, கீழ்ப்படுகிறாரு. அந்த கீழ்ப்படிதல் இவ்வளோ நேரம் நான் ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல, இனியா கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு பேச்சு பேசல. அவர் சொன்ன உடனே வலது பக்கமாக போடுன்னு சொன்ன உடனே கீழ்ப்படுகிறாரு. கீழ்ப்படிந்து அப்படி வலையை போட்டார். வலை கிளிய மீன் கிடச்சதுன்றது, வலை கிளிய இழுக்க முடியாத அளவுக்கு உடனே நிறைய மீன் கிடைக்குது.
அப்படியே இழுத்து கொண்டு வந்து அப்படியே இது பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இது எதனாலன்னா அவருக்கு கிடைச்சது, அதாவது உடனடியாக கீழ்ப்படுகிறது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. நீ பலே பக்கமாக போடணும்ல, அந்த சத்தம் கேட்டதும் போடுறான். ஆனால் உடனடியாக கீழ்ப்படுகிறான். மறு உத்தரவு ஒன்றும் சொல்லலை, வேறு எதுவும் யோசிக்கவும் இல்லை. அந்த கீழ்ப்படியக்கூடிய அந்த தன்மை பேதுருட்ட இருந்ததுனால அந்த அந்த ஒரு என்னது ஒரு நல்ல பெரிய ஒரு பலன் அவர் வந்து கிடைக்குது. நிறைய மீன் கிடைக்குது, அந்த மாதிரி கிடைக்கிறது. அதே போல் நாமும் என்ன செய்யணும்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களாக இருக்கணும். ஆண்டவர் வேத வசனங்கள் மூலம் சொல்லுவார், அல்லது மெசேஜ் மூலம் கூட உங்களுக்கு வார்த்தைகள் வரலாம் கீழ்ப்படுகிறதுக்கு. அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அதில் சின்ன பிள்ளைங்கள் கூட ஏதாவது சொல்லும், அது ஆண்டவர் வந்து அந்த பிள்ளைகள் மூலம் பேசலாம். கழுத மூலம் பேசினார், அதனால் பிள்ளைகள் மூலம் பேசலாம், அல்ல வேறு ஆட்கள் மூலம், எனிமீஸ் மூலம் கூட பேசலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஸுகள் மூலம் பேசலாம். அப்படி பேசும்போது அது கர்த்தருடைய சத்தம்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு உடனடியாக கீழ்ப்படியக்கூடிய அந்த தன்மையை நம்ம வளர்த்துக்கிடணும். அப்படி கீழ்ப்படியும் போது நமக்கும் இந்த பேதுரு போல் வலையிலேயே மீன் கிடச்சது போல் நமக்கும் அதிகமான ஆசீர்வாதம், மிகுதியான ஆசீர்வாதத்தை நாமும் சுதந்திரித்து கொள்ள முடியும். நம்முடைய புலம்பல் அவர் புலம்பிகிட்டு இருந்தார். இவ்வளோ நேரம் நான் பிடிச்சி ட்ரை பண்ணேன், ராத்திரி முழுவதும் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே என்கிற ஒரு புலம்பலோட வலையை அலைச்சிட்டு இருந்திருப்பார். அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக, இப்போ இழுக்க முடியாத அளவுக்கு மீன், அப்போ ஆனந்த களிப்பாக அவர் மாற பண்ணார். அதே போல் நாமும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போது, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, வேறு சாத்தானுடைய வார்த்தைக்கு இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய வேத வசனங்களுக்கு, சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கும் இப்படிப்பட்ட மிகுதியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வந்து நமக்கு தருவார். அவர் தர வல்லவராக இருக்கிறார், தருவார். இப்படி அந்த புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறுறதுக்கும், அந்த ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்ன கட்டினார், அந்த ரெட்டு அல்லது பாவக்கட்டு, சாபக்கட்டு, மரணக்கட்டு, வியாதி கட்டு, அந்த கடன் பாறைங்கிற கட்டு, வறுமைங்கிற கட்டு, எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு, அந்தகார கட்டு, இருளின் ஆதிக்கங்கிற அந்த கட்டு, அப்புறம் வேற உள்ள அந்த பிரச்சனைகள்ங்கிற அந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் ஆண்டவர் நம்ம இடைக்கட்டணும்னா நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரை நோக்கி கெஞ்சணும், மன்றாடணும். அப்படி ஆண்டவரை நோக்கி நம்ம கெஞ்சி மன்றாடும்போது ஆண்டவர் அதை கேட்டு நம்ம மகிழ்ச்சி என்ன கட்டினால இடைக்கட்டுவார். அதுபோல் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உபவாசத்தோடு, அழுகையோடு, புலம்பலோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், தேடணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடுகிறவர்களாக நம்ம இருக்கணும். வேறு எங்கேயும் போய் வேறு எதுகளையும் தேடுறவங்களா இல்லாமல் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் அந்த எல்லா பிரச்சனைகளில் இருந்தோம் நம்மை விடுவித்து நம்மை மகிழ்ச்சி என்னும் கட்டினால நம்ம இடைக்கட்டுவார், நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். அதுபோல் ஆண்டவருக்கு பயப்படணுமே தவிர வேறு எதுக்கு வந்து பயப்படக்கூடாது. அந்த பயப்படாத குணம், பயப்படாதேன்னு ஆண்டவர் சொன்னார்னா அதுக்கு தான் நம்ம வந்து வேற உள்ளதுக்கு பயப்பட, ஆண்டவருக்கு பயந்துருக்கணும். பாவம் செய்ய பயப்படணும், ஆண்டவர் விருப்பம் இல்லாததை செய்கிறதுக்கு பயப்படணும். பாவங்களோ அல்லது ஆண்டவர் விரும்பாததை நம்ம செய்யக்கூடாது, ஆண்டவர் விரும்பக்கூடியதை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். பயப்படாதபடிக்கு நம்ம ஆண்டவருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும், அவரை உறுதியாக பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம வந்து மகிழ்ச்சியான கட்டனால் அவர் இடைக்கட்டுவார், நம்முடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். அதுபோல் அன்பு கூறக்கூடிய அந்த தன்மை, கடவுளை நேசிக்கணும். அதுபோல் ஒருவர் மேல் ஒருவர் அன்புள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அன்பு கூறுதல் அந்த ஒரு கேரக்டர் நமக்கு வேணும். அன்பை தரித்தவர்களாக நம்ம இருக்கணும். அந்த கசப்பு, வெறுப்பு அதையெல்லாம் வெளியே தள்ளிட்டு அந்த அன்பு என்கிற அந்த ஒரு குணத்தை நம்ம வளர்க்குறவங்களாக இருக்கணும். அந்த தன்மை உள்ளவங்களாக இருக்கணும், அந்த குணம் உள்ளவங்களாக இருக்கணும். தேவன் மேலேயும் ஒருவர் மேலேயும் ஒரு அன்புள்ளவர்களாக நம்ம இருக்கும்போது நம்முடைய அந்த புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். நம்முடைய அந்த ரெட்டை ஆண்டவர் களைந்து போட்டு மகிழ்ச்சி என்ன கட்டினால அவர் வந்து கட்டுவார். அதுபோல் அப்புறம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும்.
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களாக இருக்கணும். அவருடைய சத்திய வேதத்துக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடிய அந்த ஒரு பழக்கம் உள்ளவங்களாக, அதை வாசிக்கணும், தியானிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். வேதத்துக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடியவங்களாக இருக்கணும். அது ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடியது. அப்புறம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த மோசமான கேரக்டர்ஸ், துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பெருமை, பொறாமை, புறங்குறுதல், அப்புறம் வேறுள்ள மோசமான குணங்கள், இது எல்லாத்தையும் ஒழித்து விட்டு நம்ம என்ன செய்யணும்னா வசனத்தின் மேலே வாஞ்சி உள்ளவர்களாக இருந்து, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலன் மேல் வாஞ்சியாக இருந்து ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நம்ம வாழணும். அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம வாழும்போது நிச்சயமாக நம்முடைய புலம்பல் ஆனந்த கழிப்பாக ஆண்டவர் மாற்றுவார் புலம்பலை. அடுத்தது நம்முடைய அந்த இரட்டை அவர் களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால நம்ம இடை கட்டுவார். அதனால் அப்படிப்பட்ட அந்த ஆண்டோடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படி நடக்கக்கூடிய அந்த தன்மையை நம்ம வளர்த்து ஆண்டோட பிரியமாக நடப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.